அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள்வாக்கு அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து பேசுறேன். வணக்கம்ண்டோ மாப்பிள்ளை, தேனி மாவட்டம் அருண்குமாரா. நீங்க உனக்கும் எனக்கும் என்ன ப்ரோ பிரச்சனை? 3 வருஷத்துக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் பண்ண வீடியோஸ் எடுத்து ட்ரோல் பண்ணி நக்கல் அடிச்சு ஒரு வீடியோவை உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியில போஸ்ட் பண்ணிருக்கீங்க. சோ யார் பணம் கொடுத்து 5000 10,000 பணம் வாங்கிட்டு என் வீடியோஸ் போட சொன்னாங்கன்னு நீங்க போட்டிருப்பீங்க. ஆல்ரெடி பல மீடியா அவங்க போட்டவங்க மேல எல்லாம் அவதூறு வழக்கு நடந்துட்டு இருக்குது. சரியா? இந்த பிரச்சனை நீ வேற ஏன் ப்ரோ நடுவுல வந்துட்டு, சரிங்க ப்ரோ, தேனி மாவட்டத்துக்கு ஆன்லைன்ல ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிடுறோம், உங்க அட்ரஸ் இப்பதான் ப்ரோ எடுத்திருக்கிறோம், சரிங்களா? அதனால 7 நாட்களுக்குள்ள உங்களுக்கு வக்கீல் கிட்ட இருந்து நோட்டீஸ் வரும், சரிங்களா? என்ன பத்தி போட நீங்க யார் ப்ரோ, உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது? சரியா? அதுல ஒருத்தன் கேட்டிருக்கிறான், நுழைவு கட்டண பீஸ் 150 ரூபாய் வாங்குறாங்களாம். 150 தான்டா வாங்குறேன், 20,000 30,000 வாங்கல. ஏண்டா, அரசியல்வாதிங்க கோடிக்கணக்கில் ஊழல் பண்றாங்க, ஒண்டில் என்ற பேர்ல தங்கம் நகை பணம் கோடிக்கணக்கில் போய் கொட்டுறாங்க. அங்க எல்லாம் போய் புடுங்குறானாக்கா அங்க விட்டுட்டானுங்க. சாதாரணமா ஒரு பொட்டச்சி ருஸ்தமா கட்டின ஒரு கோயில்ல எத்தனை ஆம்பளை தலை விரிச்சு ஆடுவீங்க, எத்தனை பேருடா வருவீங்க, இதெல்லாம் தெரியாத சில புறம்போக்குங்க உனக்கு கமெண்ட்ஸ் போடுறாங்களா? மாப்பிள்ள, ஓ மாப்பிள்ள, நீங்க என்னது தேனி மாவட்டம் இல்லையா? வணக்கம்ண்டோ மாப்பிள்ள. சரிங்க மாப்பிள்ள சார். என்ன ப்ரோ இந்த மாதிரிலாம் வீடியோஸ் போட்டிருக்கீங்க? எப்படி ப்ரோ, கழுத்துல நான் நகை போட்டுக்கிறேன்னா என் அப்பா முட்டு சொத்து நான் போட்டுக்கிறேன் ப்ரோ. நீங்க என்ன உன் அப்பா முட்டு சொத்துல நான் நகை போட்டிருக்கிறேன், உன் அப்பா முட்டு சொத்துல நான் கோயிலை கட்டுக்கிறேன். என்னங்கடா, ஒரு பிரச்சனை போனா ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சுட்டே இருக்கீங்க, அமைதியா இருக்கவே விட மாட்டீங்களாடா? அப்புறம் இதெல்லாம் பேசிட்டா இந்த அம்மாவுக்கு பொறுமை இல்ல, இது ஆன்மீகத்துல இருக்குதா, இது பஜாரி, யார் என்ன போட்டாலும் ஆன்மீகம் என்பது கண்டு கொள்ளாமல் போவதுதான் அப்படின்னு பஞ்செல்லாம் பேசிட்டு என்கிட்ட வருவானுங்க சில பேரு. ஆனா இவனுங்க பண்றதுல யாருக்குமே தெரியாது. சரி, அந்த இடத்துல உன் மனைவி போட்டோவோ உன் அம்மா போட்டோ பண்ணி நக்கல் அடிச்சு நீ போட. சரி, நான் அப்படி ஒரு வீடியோ நான் ட்ரோல் பண்ணி போட்டா நீ சும்மா இருக்குவியா? ஏண்டா ஒரு பொட்டச்சி பாவத்தை கொட்டிக்குவீங்க? டேய், நான் பேசினாவே நான் சாபம் கொடுத்தாவே நடக்கும்னு சொல்லுவாங்க. அருண்குமார், இப்ப உங்களுக்கு நான் சாபம் கொடுக்கறேன், சரியா? நான் என்ன சாபம் கொடுக்கறேன்னா, இதுக்கான கர்மம் நீ கூடி விரைவில் அறுவடை செய்வாய், சரியா? சரி, ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்றோம், நாங்க கேஸ் ஃபைல் பண்றேன், சரியா? உன்னை நான் கூடிய விரைவில் கிருஷ்ணகிரி கோர்ட்ல நான் மீட் பண்றேன், ஓகேவா? வணக்கம் மாப்பிள்ள. சரியா? உங்களுடைய வீடியோஸ் இப்பதான் வாட்ஸ்அப்ல எனக்கு லிங்க் வந்த உடனே பதில் கொடுக்கல, கொடுத்தாதானே காட்டாரம்மா பொண்ணு, கொடுக்கல எப்படி? அதுக்குதான் பதில் கொடுத்திருக்கிறேன். சரி செல்ல பிள்ளைங்களா, அனைவருக்கும்